ஹாய்! நேத்து ஈவ்னிங் ஏதாவது ஸ்வீட் ரெசிபி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தேன். ஆனா, அதுக்கு எந்த ஒரு ஆர்ட்டிஃபிஷியல் கலர் அதுவும் இல்லாம சுகர் யூஸ் பண்ணாம நாட்டு சர்க்கரைய வச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கேசரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியாச்சு. அதுக்கு வந்து எஸ்கே ஆர்கானிக்ஸ்ங்கிற பேஜ்ல வந்து நாட்டு சர்க்கரை நம்மளுக்கு வந்து சென்ட் பண்ணியிருந்தாங்க. அவங்க கிட்ட நெறைய ஃப்ளேவர்ஸோட நாட்டு சர்க்கரையும் இருக்கு, ஃப்ளேவர் இல்லாமலும் இருக்கு. ரொம்பவுமே பியூரான நாட்டு சர்க்கரை. பால்லலாம் ஆட் பண்ணா கூட பால் வந்து தெரியாம இருக்கும். ஸோ உங்களுக்கு இந்த நாட்டு சர்க்கரை வேணும்னு நினைச்சீங்கன்னா, அதோட கான்டாக்ட் நம்பர் வந்து கீழ குடுக்குறேன். நீங்க கான்டாக்ட் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம். ஸோ அதனால பாகு மாரி ரெடி பண்ணி வச்சாச்சு. அதுக்கப்புறம் ஒரு சின்ன கப்ல வந்து ரவ வந்து எடுத்துக்கிறேன் கேசரி செய்றதுக்கு. அது ஆல்ரெடி டோஸ்டர் ரவாங்கிறனால நான் வந்து நெய்யில வந்து டோஸ்ட் பண்ணல. 1 கப் வந்து ரவா எடுத்திருக்கேன். அதுக்கு நான் 3 கப் வந்து தண்ணி ஊத்திக்கிறேன். ஸோ தண்ணியில ஏலக்காய் போட்டு நல்லா கொதிக்க விட்டுட்டு, அது நல்லா கொதிச்சதுக்கப்புறம் இந்த மாரி ரவைய ஊத்தி இந்த மாரி மிக்ஸ் பண்ணிடணும். மிக்ஸ் பண்ணி ரவை நல்லா வெந்ததுக்கப்புறம் நம்ம காய்ச்சி வச்சிருந்த பாகையும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் உள்ள. அதுக்கப்புறம் கொஞ்சோண்டு நெய் ஊத்தி அதில முந்திரி, திராட்சைலாம் வந்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். கேசரி நல்லா குக் ஆனதுக்கப்புறம் அத ஆட் பண்ணிட்டா முடிஞ்சுது. நாட்டு சர்க்கரையில பண்ணனால டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருந்தது. ஸோ அதோட டீட்டெயில்ஸ் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும், கமெண்ட்லயும் பின் பண்றேன். செக் பண்ணி பாருங்க.